வாழ்வுக்கான 2400 மூச்சுக்களுங்க. இப்போ இன்னைக்கு காலையில் குரு வித்தையை பார்க்க போகிறீங்க. எனதருமை சகோதர சகோதரிகளை, வழக்கமாக நம்ம 1200 தான் பண்ணுவோம். இப்போது 2400. ஏன், எதற்கு, எப்படி பார்த்துருவோங்களா? ஸோ ரெடி 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 உங்களுக்காக 2 லைவு ஒரு எடுத்து போடுற வெர்ஷன் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு 6:45 நம்ம தொடங்குறோம். ஸோ எதற்காக இந்த டைமிங் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கங்க. நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, அண்ணா என்ன திடீர்னு 10 மணிக்கு காலையில செய்யறீங்க, 9:30 செய்யறீங்க, 4:30 மணிக்கு செய்யறீங்க, 5:30 செய்யறீங்க, அது ஒரு ஸ்டாண்டர்டான டைம் இல்லையா கேட்கிற கேள்வி. தெளிவா புரிஞ்சுக்கங்க. வயிறு எந்த அளவுக்கு சுத்தமாகி கிடைக்குதோ, அதாவது சுத்தமா மலமும் ஜலமும், அதாவது யூரினும் லெட்டினும் ஃபுல்லா டிஸ்போஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுங்களா, வயிறு நல்லா எம்டியா இருக்குது, சுத்தம் பண்ணிட்டோம், அந்த டயத்துல தொடங்கணும். முதல்ல நம்ம இதை செட் பண்றதுக்கு ஒரு 48 நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா அது டைமிங் மாறி மாறி வரும். நல்லா புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கவனமா கேளுங்க. எடுத்து பயிற்சிக்கு போனா நிறைய பேருக்கு புரிதல் ஏற்படாது. ஸோ நம்மளுடைய 13 வருட ஆராய்ச்சியில நாங்க எப்படி இந்த மாதிரி சக்சஸ் ஆகிக்கிறோங்கிறது உங்க முன்னாடி வைக்கிறோம். வீட்டில இருந்து தொப்பையை குறைச்சிட்டு 6 பேக் வைக்கிறதையும் தான் சொல்றேன். ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் தான். பெண்களுக்கு சைஸ் 0. ஓகே, இன்றைய நவீன காலத்துல வச்சிருக்கிற பேரு. மற்றபடி நம்ம சொல்றது கட்டழகான உடல் வாக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? சோ அது செட் ஆயிருக்கு 48 நாள் வரைக்கும் எடுக்குங்க. என்னுடைய உடல் வாக்கு உங்களுக்கு அது 180, 90 இல்ல எப்படி சொல்லுங்க, 1 வருஷம் ஆகுமாங்கிறத நீங்க தான் பாத்துக்கணும். உங்களுடைய உடல், அதாவது உங்களுடைய ஜீரண மண்டலம் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குதுங்கிறத பொறுத்து தான் அந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுவா உடம்பா ஃபிக்ஸா? இப்ப நம்ம ஏகதேசம் சரியாயிட்டோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு பாத்தீங்கன்னா காலையில 4:10 4:40 ரெகுலர் ஆயிரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அந்த டைமிங்ல தான் கரெக்டா நைட்டு நம்ம 7:30 மணியோட முடிச்சுக்கிறோம். இல்ல மீறி போனா 8 8:15 முடிச்சுக்கிறோம் டின்னரை. ஸோ காலையில 4 4:30 ஆரம்பிச்சிருது. ஸோ அந்நேரத்துக்கு லைட்டிங் பிரச்சனை இங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வேற ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். 4:30 மணிக்கு உங்களுக்காக மொட்டை மாடியெல்லாம் கொண்டு போய் வச்சு பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. இது அத்தனையும் மேல கொண்டு போய் பண்றதுக்கு, அதனால இங்க கொஞ்சம் லைட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால இன்னைக்கு 6:45. அந்த 10 மணி அன்னைக்கு செஞ்சதெல்லாம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, 2:30 மணிக்கெல்லாம் பாத்ரூம் போய் மறுபடியும் படுத்து தூங்கி லேட்டா எந்திரிச்சதுனால மறுபடியும் 3 முறை பாத்ரூம் போயிருக்கும். முருங்கைக்கீரை சாப்பிட்டப்பவும் ராகி புட்டு மாவு சாப்பிட்டப்பவும். நல்லா நோட் பண்ணுங்க. முருங்கைக்கீரை, ராகி புட்டு மாவு, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வயிற்றுக்கு அற்புதமா கிளீன் பண்ணி வெளியே எடுத்துட்டு வருது. ஸோ அப்படியெல்லாம் 2 தாட்டி 3 தாட்டின்னு போகையில நம்ம அதுக்கான டைமிங் கொஞ்சம் மாறி மாறி தான் வரும். இன்னைக்கு 30, இன்னொரு 18 நாள்ல 48 நாள்ல ரெகுலர் ஆயிரும். ஒரு பர்டிகுலர் டைம் காலையில செட் பண்ணிக்கலாம். சோ அதுக்குள்ள கண்டிப்பா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். நான் சொல்ற மாதிரி சுத்தமாகி வந்துடும். இப்ப செய்யக்கூடிய இந்த ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்களை 2 முறை செய்யறோம் இல்லைங்களா? இது 2400 செய்யல. கண்டிப்பா வகுறு சுத்தமா இருக்கணும். தண்ணி நிறைய குடிச்சு பிளட்டோட விஸ்காசிட்டி, ரத்தம் பாத்தீங்கன்னா நல்லா நீர் தன்மையில வச்சுட்டு செய்யணும். அப்பனா தான் வேர்க்கும். தலைமுடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் எல்லா பாகங்களுக்கும் ரத்த ஓட்டத்தை அற்புதமா கொடுக்க முடியும். சின்ன சின்ன நரம்புகள், மயிரிழை அளவுக்கு இருக்கு இல்லைங்களா நரம்புகள், அந்த நரம்பு ஃபுல்லா, அந்த நரம்புக்குள்ளேயும் ரத்த ஓட்டத்தை நல்லா கொண்டு போய் சேர்த்தணும்னா இந்த கெப்பாசிட்டியில இப்போ உடலை வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா நைட்டு நீங்க 10 மணி 11 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுக்கிறவங்களுக்கு காலையில அவ்வளவு சீக்கிரம் வயிறு கிளீன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் அசைவம் எடுத்துக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஆகும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல ரெகுலர் பண்ணுங்க. டைமிங்க அப்புறம் நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெகுலர் டெய்லி பண்றது, அது காலையில 8 6 5 4 ஏதாவது ஒரு டயத்துல இன்னைக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டோம், நாளைக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டோம், நாளைக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டோம், அப்படி கரெக்டா பினிஷ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்புறம் உடல் வாக்கு நான் சொன்ன மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு பண்ண முடியும். ஸோ அதுவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை பொறுத்து இருக்குதுங்க. நம்ம வேற ஏதாவது ஆயில் ஃபுட்டு அது இதெல்லாம் மாத்தினோம் அப்படின்னா, நைட்டே திடீர்னு பூரி மசாலா சாப்பிட வேண்டியது வந்தது அப்படின்னா சிலருக்கு லேட் ஆகலாம், சிலருக்கு நேரமே வரலாம். ஸோ அதையெல்லாம்
அனுசரித்து தான் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ டைமிங் அப்படிங்கிறது 48 நாளைக்கு அப்புறம் தான் ஒரு ரெகுலர் பண்ண முடியும். எனக்கு மசில் மெமரி ரெக்கவர் ஆயிரும் 48 நாள். ஓகேங்களா? ஸோ தெளிவாக முதல்ல டைமிங்கை பற்றி கேட்டீங்க, முடிஞ்சிருச்சு. நேற்று டின்னர் என்ன ஆச்சுன்னா காட்டலன்னு, நேற்று டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கடகட சதுர்த்தி நம்ம ஆதிவிநாயகர் ஆலயத்துக்கு போயிருந்ததுனால அங்கே மகா அபிஷேகங்கள் நடைபெற்றது. ஸோ அங்கே நிறைய இன்னைக்கு எப்படி சொல்றதுங்க, கொண்டக்கடலை, பொங்கல், இன்னும் நிறைய சாத வெரைட்டிகளாக கொடுத்ததுனால ஸோ அதுவே முடிஞ்சிருச்சு. அதனால டின்னர் நேற்று அங்கேயே முடிஞ்சது, அதனால இங்கே உங்களுக்கு காட்டல. ஸோ சிம்பிளாக தான், ரொம்ப ஹெவியெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு நேரத்துக்கு நம்ம வீட்டில் எப்படி நைட்டு சாப்பிட்ற அளவா எடுத்துப்போமோ அந்த அளவுக்கு சரியாயிடுச்சு. இன்னைக்கு காலையில் இந்த பயிற்சிக்கு அப்புறம் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம சொல்ற மாதிரி அறுசுவை அமிர்தமான பழைய சோறு இப்ப இந்த பயிற்சியை முடிச்ச உடனே வர்ற பசிக்கு எடுத்துக்க போறோம். புளி தண்ணீர் 1, புளி தண்ணீர் 2, பழைய சோறு அப்படிங்கிற 3 கேட்டகரியில. ஸோ அதுல வழக்கம் போல டிப்ஸ் வைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் பழைய சோறை மட்டுமே வச்சு நம்ம உடம்புல இருக்கிற பெரும்பான்மையான வியாதிகளை நம்ம நிவர்த்தி செய்துக்கலாம். குறிப்பா தொப்பை குறைக்கிற தருணத்துல நிறைய பேர் பழைய சோறு சாப்பிட்டா உடம்பு வரும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது ஒரு விதத்தில் ஏற்புடையதா இருந்தாலும் நம்ம சொல்ற மாதிரி அந்த பழைய சோத்தை பயன்படுத்தினா உடல் கழிவுகளை அகற்றுறதுக்கு, பெருங்குடல், இன்னும் பெருங்குடல்ல புற்றுநோய்கள் நல்லா சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அது வரைக்கும் இருக்கிறத கிளியர் பண்றதுக்கு அந்த பழைய சோத்துல இருக்கிற நுண்ணுயிரிகளுடைய பங்கு அளப்பரியதாக இருக்குது. ஸோ அதையும் அடுத்தது இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நான் முன்பு உங்களுக்கு சொன்ன மாதிரி என்னுடைய வயிற்றை சுத்தம் செஞ்சாச்சு. மலம் ஜலம் எல்லாம் இருந்தா சொல்றேன். இப்ப இப்படி இழுத்து விடுறது ஒரு மூச்சு, மொத்தம் ஒரு விரலுக்கு 122 மூச்சு விடணும். நேற்று மாலை உங்களுக்காக சங்கடகர சதுர்த்தி லைவ் பண்ணனால மாலை நம்ம குரு வித்தை 1200 பண்ண முடியாதனால அதையும் இன்னைக்கு சேர்த்து 2400, 1700 நேற்று மாலை செய்ய வேண்டியதும் இன்று காலை செய்ய வேண்டிய 1200 சேர்த்து 2400 வைக்க போறேன். ஸோ அதுக்கு தான் தலைப்பே 2400 அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு செட்டு கை கீழே, ஒரு செட்டு கை மேல, 2 மடங்கு வரையில மேல, எவரி 3 செட் ஒன்ஸ். ஓகேங்களா? 3 மடங்கு நம்ம முடிப்பு இல்லைங்களா? அதுக்கு ஒருக்கா வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் டச் அப் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம டச் அப் பண்ண வேண்டியது ட்ரைசெப்ஸ். நேற்று பைசெப்ஸுக்கும் வந்து ஷோல்டருக்கும் பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு ட்ரைசெப்ஸுக்கான ஒர்க் அவுட் 3 செட்டுக்கு இடையில நம்ம பண்ண போறோம். ஸோ 3 மொத்தம் 6 செட்டு வந்து நம்ம ட்ரைசெப்ஸுக்கான ஒர்க் அவுட் கூட செஞ்சுக்க போறோம். ஸோ பழைய சோறு கூட சேர்த்துனா எப்படி தொப்பையை கரைக்கிறதுக்கு பயன்படுத்துறோம், அதே நேரம் மசில்ஸுக்கும் பயன்படுத்துறோங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்குவேன். கடைசி வரைக்கும் மூக்குல தான் மூச்சு விடணும், எவ்வளவு ஸ்பீடா போனாலும் சரி. ஓகேங்களா? இப்படி ஸ்லோவா ஆரம்பிச்சு அடிவயிறு அதுக்கு தகுந்த மாதிரி சிங்கர்னைஸ் ஆகி பலூன் மாதிரி இப்படி வந்து போகணும். மூச்சு கரெக்டா வரணும். அதே நேரம் இந்த ஒர்க் அவுட் இருக்கணும். 3 கரெக்டா சிங்கர்னைஸ் ஆனா தான் சீக்கிரம் வரும். நீங்க இந்த ஸ்டெப் வைக்கிறத மாத்தியோ, மூச்சு விடுறத மாத்தியோ, சரிங்களா, அடிவயிறு பலூன் மாதிரி பண்றத மாத்தியோ பண்ணீங்க அப்படின்னா, 3 ஒரு சேர செய்யாம பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் வெறுக்காது. அது தெளிவா புரிஞ்சுங்க. கொழுப்பை கரைய வைக்கணும் அப்படின்னா இந்த 3 ஒரே மாதிரி, அதாவது ஒரே நேரத்துல கரெக்டா அதுக்குள்ள இதுவும் வந்துடணும், இந்த ஸ்டெப்பையும் முடிச்சிடணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஆரம்பத்துல பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மூக்கு இந்த இடம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நுரையீரல்ல இந்த சைடு இருக்கிறது கொஞ்சம் பெயின் ஆகிற மாதிரி இருக்கும். போக போக சரியாயிரும். எப்படி மசில்ஸ் நம்ம பண்ணையில இங்க எல்லாம் டயர் ஆகி வலிக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். நம்மளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. புதிதா தொடங்குறவங்களுக்கு சொல்றேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப தொடங்கலாம். ரெடி?
ஸோ ஃபர்ஸ்ட் செட் முடிஞ்சது. எப்படி சொல்றதுங்க, லைவ் போகுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் இவனுக்கு லைவை கட் பண்ணி விட்டுறானுங்க இடையில. ஸோ போயிட்டு தான் இருக்குது. செகண்ட் செட் மேலே. ஓகே, ஸோ செகண்ட் செட் முடிஞ்சது. தேர்ட் ஸோ தேர்டு முடிஞ்சது. 3 செட்டு முடிஞ்சது. அப்படின்னா நம்ம இடையில ஒவ்வொரு செட்டு டச் அப் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசெப்ஸுக்கு கையை ஒட்டி வச்சுட்டு நான் தண்டால் எடுக்கிறதுலேயே பண்ண போகிறேன். எப்படிங்கிறது தெளிவாக பாருங்க, தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா லாஸ்ட் செட்டில் நான் உங்களுக்கு ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக க்ளோஸ் வச்சு எடுக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, முதல்ல கீழே படுத்துக்குங்க. ஸோ கையை இப்படி ஒட்டி, உடலை ஒட்டி, இப்போ கை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இப்படி எல்லாம் வைக்க வேண்டாம், இப்படி ஒட்டி வச்சுக்கங்க. ஓகே, உங்களுடைய மார்பு பகுதிக்கு கரெக்டா ஈக்குவலாம். ஓகே, இப்போ கையை அப்படியே கீழே ஸ்லோவா போய் இது 12 பண்ணா போதும். ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கணும். ஓகே, பிரீத் இன் பிரீத் அவுட் கரெக்டா இருக்கணும். ஸோ இந்த இடம் மட்டும் உங்களுக்கு நல்லா இப்போ செஞ்ச உடனேவே தெரியும், கொஞ்சம் அப்படியே பொல்லுன மாதிரி வரும். ஓகே, ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணுங்க. முதல்ல மாதிரி நம்ம டச் அப் பண்ணுற மாதிரி கடக்கடன்னு நிறைய வேண்டாம். 2 சைடு பாருங்க. 5-6 செட்டு முடிக்கல ஃபைனலாக காட்டுறேன் எப்படி வரும்னு பாருங்க. ஓகே, ஸோ 4th செட்டு.
ஸோ ஃபோர்த்து முடிஞ்சது. ஃபிஃப்த்து செட், ஐந்தாவது. ஸோ ஃபிஃப்த்து முடிஞ்சது. சிக்ஸ்த்து செட், ஹேண்டை ரைஸ் பண்ணணும். 2 மடங்கு வரையில் கை மேலே இருக்கணும். ஓகே, ஸோ சிக்ஸ்த்து முடிஞ்சது. அப்படின்னா நம்ம அடுத்த செட்டு பண்ண போகணும்னு அர்த்தம். ஸோ லைவ் போதான்னு நினச்சேன். பார்த்தீங்களா கரெக்டாக ஒரே நிமிஷம் மக்களா, ஃபேஸ்புக்கில் லோலாயம் பண்ணி விட்டானுங்க. திரும்பி வருது. சாரி, ஃபேஸ்புக் விட்டு விட்டு நெட்டு வர்றதுனால இதாகுது. எல்லாமே ஒரே இடத்துல தான் வச்சுருக்கோம். ஸோ டவரு என்ன ஆகுது கொஞ்சம் சரி செய்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமை காத்துக்குங்க மற்றதில் பார்க்குறவங்க. ஸோ எனதருமை சகோதர சகோதரிகளை 5G தானே இருக்குது. சரி, ஓகே, சரியாயிடுச்சு. யூடியூப்பில் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஃபேஸ்புக்கில் தான் வேலை ஆகுது. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ட்ரைசெப்ஸுக்கான ஒர்க் அவுட். ஓகே, உடலை நல்லா ஒட்டி வைங்க. ஓகே, 12 இடம் பண்ணால் போதுமானது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கும். ஓகே, ஸோ 15 ஆனா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 7th செட். ஓகே,
விக்கல் வருது நோட் பண்ணுங்க. ஸோ 7th முடிஞ்சது. 8th செட் 8வது நோட் பண்ணிக்க. ஸோ 8th முடிஞ்சது. 9th செட். ஓகே 9th. ஸோ 9th முடிஞ்சது. டவர் போகுதான்னு பார்த்துக்கிறேன். ஸோ போயிட்டு பார்த்தீங்களா, மறுபடியும் ரீகனெக்ட். வெயிட் ஃபேஸ்புக்கில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 9 முடிச்சிருக்கோம். ஸோ 9 முடிச்சிட்டோம்னா என்ன அர்த்தங்க, 3 மடங்கு நம்ம முடிச்சிருக்கிறோம்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், எவ்ரி 3 செட் ஒன்ஸ் நம்ம பண்ணுற டச் அப். ஸோ ட்ரைசெப்ஸ்க்கான ஒர்க் அவுட். ஓகே மறுபடியும் 12 ஸ்லோ அண்ட் ஸ்டடி. பாடி வெயிட்டை நல்லா கையில் கொடுத்து இறக்குனீங்கன்னா தான் இந்த சைடு புல்லும் சரிங்களா, அதாவது ட்ரைசெப் நல்லா வரும். பாருங்க. ஸோ இந்த இடம் நல்லா வெளியே வரணும் அப்படின்னா பாடி வெயிட்டை நல்லா கையில் கொடுக்கணும். ஸோ இப்போ 9 முடிஞ்சது 10வது செட்டு. ஓகே
ஸோ 10 முடிஞ்சது. வேர்த்தொழுக ஆரம்பிச்சாச்சு. 9வது செட்லேயே நல்லா வேர்த்துருச்சு. ஓகே, 8, 9, 10ல் நம்ம அதை அச்சீவ் பண்ணுறோம். ஸோ இப்போ நார்மலாக ரெகுலராக பண்ணுறவங்க மார்னிங் ஈவினிங் பண்ணுறவங்க காலையில் 10 இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம், ஈவினிங் 10 ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம நேற்று ஈவினிங் பண்ணலை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நேற்று பண்ணாததையும் இப்போ சேர்த்து பண்ணணும், மறுபடியும் 10 பண்ணணும். ஸோ மறுபடியும் 10, 11லேருந்து தொடங்கி 20 வரைக்கும் அதே டச்சப் எவரி 3 செட் ஒன்ஸு நம்ம ட்ரைசெப்ஸுக்கு இருக்கும். ஸோ 2 செட்டு பண்ணுறோம். அதனால தான் தலைப்பை ஆரோக்கியமான வாழ்வுக்கான 2400 மூச்சுக்கள்னு. ஸோ 1200 மூச்சுக்கள் தான் சரியான பயிற்சி. செய்ய முடியாதப்போ நம்ம அதை சேர்த்து பண்ணிக்கிறோம். ஸோ 11th ஸோ 11th முடிஞ்சது. 12th 2 மடங்கு பண்ணில கை மேல இருக்கணும். ஓகே, ஸோ 12th முடிஞ்சது. ஸோ 12 முடிஞ்சா மறுபடியும் டச் அப் பண்ணணும். இவனுக்கு என்ன இதே ரீகனெக்ட்னு வச்சுருக்கானுங்க. ஸோ வெயிட் அ மினிட், ஃபேஸ்புக்கு காலை வாரிட்டு இருக்குது இன்னைக்கு, என்னன்னு தெரியல. ஓகே, ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க உங்களுக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியல, விட்டு விட்டு வருது. ஸோ நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல் GEMC அப்படிங்கிறதுல பாருங்க, அதில் லைவ் இப்போ உங்களுக்கு இங்கே வந்துட்டு இருக்கிற மாதிரி அங்கே வந்துட்டு இருக்குது, கட் ஆகாமல் போயிட்டு இருக்குது. ஒருவேளை கட் ஆச்சுன்னா எடுத்து போடுற வெர்ஷன், அங்கேயும் கட் ஆச்சுன்னா எடுத்து போடுற வெர்ஷன் நம்மளுடைய ஜெம்சி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட்ஸ் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துலையும், ஒர்க் அவுட்ஸ் ஹெல்த்தி டயட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் அப்லோட் ஆகும். ஓகே, ஸோ ஆஃப்டர்நூனுக்குள்ள இந்த எடுத்து போடுற வெர்ஷன் ஃபுல்லாக அப்லோட் ஆகும், அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம 12 முடிஞ்சது. ஸோ 3 மடங்கு 4வது முறையை முடிச்சிருக்கிறோம். ஸோ மறுபடியும் டச் அப். சரிங்களா, பர்ஃபெக்டாக பண்ணுறோம். டச் அப் பண்ணாலுமே சரியாக பண்ணுறோம், நல்லா நோட் பண்ணிக்கங்க.
ஸோ நல்லா வெளியே வருது. ஸோ இப்போ வந்து 12 முடிஞ்சதுங்களா. ஸோ 13வது செட்டு. ஸோ 13 முடிஞ்சது. 14 2 மடங்கு வரையில கையை மேல. ஓகே. ஸோ 14 முடிஞ்சது. 15 15வது செட். ஸோ 15 முடிஞ்சது. மறுபடியும் டச் அப் பண்ணணும். ஏன்னா 3 மடங்கு முடிய ஸோ பிரச்சனை இல்லாமல் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் டச் அப். ட்ரைசெப்ஸ். ஸோ இப்போ 20 பண்ணியிருக்கோம். ஸோ 15 பண்ணியாச்சுங்களா. ஸோ 16வது செட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டேன்.
ஸோ 16 முடிஞ்சு 17th 17வது செட்டு. ஸோ 17 17th முடிஞ்சது 18. ஓகே, ஸோ 18 முடிஞ்சது. வேர்த்து எப்படி வளருதுன்னு பாருங்க. 19வது செட் 19th. ஸோ நம்ம 18 முடிஞ்சதையுமே கீழே டச்சப் பண்ணியிருக்கோம் 3 மடங்கு வந்தப்போ. ஏன் பண்ணலைன்னா இந்த இடம் கரையிறதுக்கான அந்த சிம்டம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதாவது குறைக்குது. ஸோ அதனால அதை கன்டினியூ பண்ணால் சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்குங்கிறதுக்காக கன்டினியூ பண்ணிட்டேன். ஸோ 20 முடிச்சுட்டு ஃபைனல் டச்சப் உங்களுக்கு ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி அந்த ட்ரைசெப்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ 19 முடிஞ்சது 20 லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டுடே மார்னிங்கோட. ஓகே,
ஸோ நம்ம 20 செட் பண்ணியாச்சு. கையோட இதையும் பண்ணிக்கலாம். $25. Back tire. Okay. ஸோ 25 ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சப் காட்டுறேன் பாருங்கள். என்ன தருமை சகோதர சகோதரிகளை ஃபைனல். ஓகே, ட்ரைசப்ஸு எப்படி சாதாரண ஃப்ளோர் ஒர்க் அவுட்டை வச்சு ஏற்ற முடியுங்கிறத தெளிவாக பாருங்கள். ட்ரைசப்ஸ் ஓகே 3 இடத்துல ஆங்கிள் சேஞ்ச் பண்ணும். ஸோ பொறுமை காத்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம இதை முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஃபுல் பாடி ரிலாக்ஸேஷன். இந்த வெரிகோஸ் வெயின், கிட்னியில் கல், சட்னியில் கல், ஓகே, பித்தப்பையில் கல், யூரினரி பிளாடரில் கல், கவனமாக பாருங்க. காலில் நரம்பு சுருளுதல் சொல்லிருக்கும் இல்லைங்களா, அவங்களும் கவனமாக பாருங்க. ஜீரண கோளாறு எல்லாரும் தான். ஓகே, இந்த இடமெல்லாம் அப்படி பெயின் ஆகுது. ஓகே, நல்ல கரை இதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, கையை இப்படி வைங்க. இப்படி வைக்கல மூச்சை இழுத்துக்கணும். கீழே இப்படி தொடையில மூச்சை விடணும். அடி வயிறு இறுகி மூச்சை விடுங்க. ஓகே, இதில் விஷயம் என்னன்னா இந்த மூட்டு மடங்கக்கூடாது, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒட்டி வைங்க. அதே தான் தெளிவாக பாருங்கள். வெரிகோஸ் வெயின் உள்ளவங்களும் கிட்னிக்கும் இந்த இடத்துல ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். லேடிஸ், அதுக்காக லேடிஸ்க்கு இல்லைன்னு நினச்சிடாதீங்க. பிசிஓடி, பிசிஓஎஸ், கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள், வாய் முடிச்சு, பித்த முடிச்சு, இன்னும் பல பிரச்சனைகளுக்கு தெளிவாக பாருங்கள். அதே தான் சேம். ஓகே, ஸோ பண்ணியாச்சுங்களா? கிளஞ்ச், ஜெம்சி மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஓகே, இப்போ கொட்ட கொட கொட கொடன்னு வேர் தொலைகுது. இப்போ அந்த டச் ஆஃப் ஃபைனல் 25. ஓகே, ரெடி? ட்ரைசப்ஸ்க்கானது. ஓகே, ஸோ எப்படி வேர்த்து இருக்குதுன்னு பார்த்துங்க. ஓகே, ஸோ இனி நம்ம என்ன பண்ணலான்னா மேலே பௌர்ணமாக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லேடிஸுக்கானது தி பெஸ்ட் ஒர்க் அவுட். சைடு பெல்லி, லோயர் அப்டாமினல்கெல்லாம் எப்படி கரைக்கிறதுன்னு மேலே லைவ் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த லைவ் முக்கியம், கன்யூஸாக பாருங்க. நெக்ஸ்ட் லைவ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லேடிஸ். ஓகே, இதில் எடுத்து போடுற வெர்ஷன் அடுத்தது வரும், பார்த்துங்க.